ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 14வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஷார்ட் டர்ன் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே 8 நிமிஷத்துக்குள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி ஓட்டிங் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடும். ஸோ அதனால் ஸ்டேட்யூனாக இருந்து பாருங்கள். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் அர்ச்சனா. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2,05,493 ஓட்டுகள் வாங்கி நம்பர் 1 பொசிஷனை பிடிக்கிற நம்ம அர்ச்சனா அவர்கள் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41.66% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41.56% வந்து இருந்துட்டு இருக்காங்க. இந்த சீசன்லேயே இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் யாருமே வாங்கினது கிடையாது, அர்ச்சனாவை தவிர. இப்போ செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 93,219 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.78% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார் நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18.85% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாக்குகள் வந்து விழுந்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குள்ளாகிய ஒரு விஷயம் தான். ஸோ இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். அதுக்கடுத்து தான் 3வது பொசிஷனில் நம்மளுடைய தினேஷ் இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 82,518 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.7% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார் நம்மளோட தினேஷ் அவர்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16.69% வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ இவரை பொறுத்தவரையிலே ஒரு கம்மியான வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திராவை விட கம்மியாக தான் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இருந்தாலும் கூட ஒரு நல்ல பொசிஷன் வந்து இருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விசித்ரா மேம் 4th பொசிஷனில் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 44,614 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.09% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.02% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட விசித்ரா மேடம். ஸோ விசித்ரா மேமை பொறுத்த வரையிலையும் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் தான் வந்து ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் இவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதுவும் ரொம்ப குறைவாக. அதுக்கடுத்து தான் 5th பொசிஷனில் விஜய் வர்மா இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24,966 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போது 5.5% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளோட விஜய் வர்மா அவர்கள். ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஓட்டிங்ஸில் வந்து கொடுக்கலனாலும் கூட ஓரளவுக்கு ஓட்டிங்ஸை வாங்கி 5th பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து மாயாவை விட மேலே இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க, அது கூட ஒரு நல்ல பொசிஷன் தான். இப்போ 6th பொசிஷனில் மாயா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,045 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.4% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க மாயா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.46% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட மாயா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் எப்பயுமே ஓட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாது. சம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் போடுறாங்க, அவங்க மட்டும்தான் ரிப்பீட்டடாக ஓட்டிங்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்களே தவிர பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா புது ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து மாயாவுக்கு வரவே இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே 6th. அதுக்கடுத்த 7th பொசிஷனில் பூர்ணிமா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21,584 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.33% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போது 4.37% வந்து இருந்துட்டு இருக்காங்க பூர்ணிமா அவர்கள். ஒரு நல்ல பர்ஃபார்மர் தான், நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அப்படின்னே வந்து சொல்லலாம் பூர்ணிமாவை பொறுத்தவரையிலையும். பட் இப்போதைக்கு வந்து கடைசி பொசிஷனில் நம்மளோட பூர்ணிமா இருக்காங்க. இந்த பணப்பொட்டியை வந்து யார் எடுப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக வந்து இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் விசித்ரா எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்து பரவிட்டுருக்கு. ஸோ அதை தாண்டி பூர்ணிமா அவர்கள் எடுத்துகிட்டு போனாலும் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இல்லை மாயா வெயிட் பண்ணுறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் நமக்கு வந்து சொம்படிச்சாங்க பிக் பாஸ் டீமு, ஒரு பக்கம் வந்து ஆண்டவர் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறமாவது ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை வந்து வின் பண்ண வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும், ஆக்சுவலி இருக்கும். ஸோ அப்படி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே இருக்காங்க. மக்களுக்கும் வந்து தெரியும் யார் வந்து வின் பண்ண போகிறா, யாருக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, யாருக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதை தாண்டி மாயா அவர்கள் வந்து வின் பண்ணாங்க,
வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு வந்து தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை கிளாரிட்டியாக வந்து சொல்லணும் அப்படின்றது நமக்கு வந்து புரியல. ஆக்சுவலி மாயா வின் பண்ணுவாங்க அப்படின்னும் சில பேர் வந்து இன்னுமே உட்காந்துட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க போல். இந்த பக்கம் வந்து அர்ச்சனா வந்து டாப்பில் போயிட்டு இருக்காங்க. நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ஓட்டிங்ஸும் வந்து வச்சுருக்காங்க. நான் இப்போ எதுக்கு இதை வந்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா அவர்கள் ஒரு நெகட்டிவாக சில விஷயங்களை வந்து இம்பேக்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு 2 டேஸாக அவங்களுடைய கண்ணோட்டம் வந்து மாறி இருக்கு, மக்களுடைய கண்ணோட்டமும் மாறி இருக்கு. பூர்ணிமா என்னடா இவ்வளோ தூரம் கண்ணீரோட விட்டு அழுதுட்டு இருக்காங்களே, இது உண்மையா நடிப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது வந்து நாட் எ ரைட் டைம் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருந்து அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி 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 இப்படியே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா பணப்பொட்டியை யாரோ ஒரு ஆள் வந்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய பூர்ணிமா அவர்கள் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அர்ச்சனா அவர்கள் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கால்குலேஷனாக இருக்குது. அண்ட் சீஸ் டோல்டு அவங்க எல்லாம் நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து பொட்டியை தூக்கிட்டு போகிறது நல்லது தான். பட் இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸ் இருக்குது, நான் முன்னே சொன்ன மாதிரி விசித்ரா வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு 10:30 மணி அளவில் வந்து 13 லட்சம் ரூபாயை வந்து விசித்ரா அவர்கள் பணப்புட்டியை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. அது ஃப்ராட் நியூஸா இல்லை ஃபேக் நியூஸான்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நம்ம வந்து சடனாக வந்து ஒரு வீடியோவோ இல்லை வந்து டக்குன்னு நம்மளால் வந்து சொல்லிட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாரிட்டியான ஒரு நியூஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவோட நிலைமையாக இருக்குது. அண்ட் மாயாவோட நிலைமையும் இதுதான் இருக்குது. சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா நம்மளை வந்து எல்லாம் கழுவி ஊற்றுறாங்க. ஏய் மாயா தான் நம்பர் 1ன்றாங்க, நீ என்ன சும்மா வந்து அர்ச்சனா நம்பர் 1ங்கிற, சும்மா இப்படிலாம் பேசாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அப்படியே கூட தான் இருக்கட்டும். யூடியூப் சேனல்ஸ் மொத்த சேனல்ஸ்க்கும் போங்க, கீழே கமெண்ட்டை வந்து பாருங்கள். எத்தனை பேர் வந்து மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் யோசித்து பார்த்து ஒரு 10 சேனல் இருக்குமா டாப்பாக, அந்த 10 சேனல் வந்து கீழே போய் பாருங்கள். அதே மாதிரி 10 ரிவ்யூவர்ஸை பாருங்கள். 10 பேரும் மாயாவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த கணிப்பை வந்து பாருங்கள். நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் வந்து பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ரிவ்யூவர்ஸ் வந்து வேறுபாடுகள் வந்து இருக்கும். நான் ஒருத்தரை வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசுகிறதெல்லாம் கிடையாது. அவங்க சரியாக பண்ணாங்கன்னாக்கா இவங்க சரியாக பண்ணாங்க, இவங்க தப்பு பண்ணாங்கன்னா இவங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள். சில பேர் சப்போர்ட் பண்ணியே பேசுவாங்க, ஓப்பனாகவே சொல்லுவாங்க, ஆமாடா நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தே வாண்ட் மணி, அதனால் அவங்க ஓப்பனாகவே சொல்லியே வந்து ரிவ்யூ பண்ணுறவங்களும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். யாருக்கு வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். உடனே பெய்டு பாட்ஸு பெய்டு ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்ல வேண்டாம். ஏன்னா பெய்டு ரிவ்யூவர்ஸ்ன்றது வந்து சும்மா அவங்க யூடியூப்லேயே நிறைய சம்பளம் வருது, அது வேறு விஷயம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு அவங்க வந்து பெய்டு பாட்ஸ் மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பேர் கெட்டு போகும். இந்த சீசனில் சம்பாதிக்கலாம், பெய்டு ரிவ்யூவராக பிஆராக வந்து சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் சீசனில் வியூவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மதிக்க கூட மாட்டானுங்க. அதுதான் மெயின். இப்போ பெய்டு அடுத்த சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்கிட்டு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வியூவர்ஸ் வரணும்ல, அதுதான் மெயின். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்குது. இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொல்லிட்டேன். உங்ககிட்ட நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தோணும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.